இங்கே கோவமாக திட்டிட்டு பாண்டியன் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனாலும் அங்கேயும் செந்தில வச்சு செய்கிறாங்க. பயங்கரமாக திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு செந்திலும் நகர்ந்து அந்த இடத்த விட்டு போக இங்கே குடோனுக்கு போக சொல்கிறாங்க. பழனிவேலை பழனிவேலு இங்கே இருக்கிறத விட குடோனில் பழனிவேலு இங்கே இருக்கிறத விட குடோனில் இருக்கிறதே பெரிய ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு நினச்சிட்டு குடோனுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க குமாரவேலு அப்படின்றவங்க பழனிவேல்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா பழனி, குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தாத, அது பின்னால் பெரிய பிரச்சனையில் போய் முடியும்னு சொல்ல, நானா மாமா பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறேன், இவனுங்க ஒழுங்காக இருந்தால் இவனுங்களை நான் எதுக்கு கண்டிக்க போகிறேன்னு சொல்ல, பெற்றவங்க பிள்ளைங்களை ஓரளவுக்கு வரைக்கும் கண்டித்து வளர்க்கலாம், ஆனால் மற்றவங்க முன்னாடி என்றைக்குமே பிள்ளைங்களை விட்டு கொடுக்கக்கூடாது, ஆனால் நீ இன்னைக்கு நடந்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்புப்பான்னு சொல்ல, என்ன மாமா என்றைக்குமே எனக்கு நான் சொல்கிறது சரின்னு சொல்லி எப்பயும் என் பக்கம் நின்று பேசுவீங்க, இன்றைக்கி நான் பண்ணுறது தப்புன்னு சொல்லி பேசுகிறீங்களேன்னு சொல்ல, உண்மையை தப்பாக சொல்கிறேன், வீட்டுக்கு வந்த மருமகள்கள் முன்னாடி முக்கியமாக பெற்ற பசங்களை கண்டிக்கிறது அது அவங்களுக்கும் கஷ்டம், வந்த மருமகளுக்கும் கஷ்டம், இதனால் அவங்க 2 பேரும் உங்கள் மேலே தான் கோவப்படுவாங்க, பின்னால் இந்த குடும்பம் 2ஆக பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் யோசித்து என்ன இருந்தாலும் முடிவெடுப்பான்னு சொல்ல, எங்கள் பாண்டியன் அந்த யோசனையிலே உட்காந்துருக்காங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரியான எண்ணத்தில் இருக்க இங்கே குடோனுக்கு பழனிவேல் போகிறாங்க. குடோனில் வர சரக்கையெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வச்சுட்டு இங்கே பழனிவேலு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாமா எல்லா சரக்கையும் இறக்கி வச்சாச்சு அப்படின்னு சொல்ல, சரிடா எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருன்னு சொல்ல, அதெல்லாம் கரெக்டாக தான் மாமா இருக்கும், வந்தவங்க எல்லாம் தானே நமக்கு நம்பிக்கையானவங்க தானே அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்பிக்கையானவங்களா இருக்கலாம்டா, சரக்கு விஷயத்தில் அதெல்லாம் நம்ப முடியுமா, இருந்தாலும் ஒரு தடவை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருன்னு சொல்ல, இங்கே திரும்பவும் எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கு மாமா, கரெக்டாக தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரிடா, சரி வந்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிடு, உங்ககிட்ட நான் பணம் கொடுத்தல எல்லாம் இருக்குல்லன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்குமாம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இங்கே ஃபோனை வச்சுட்டு பணத்தை எடுக்கிறதுக்காக அங்கே வண்டியில் போய் பார்க்குறாங்க. வண்டியில் பணத்தை காணும், வச்ச பணத்தை காணுமே, இப்போ என்ன பண்ணுறது, மாமா நம்மக்கிட்ட தான் கொடுத்தாரு, நம்ம இந்த வண்டியில் தான் வச்சோம், வர வழியில் எங்கேயும் மிஸ் ஆகிருக்குமா, அப்படி மிஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, நம்ம பத்திரமா தானே கொண்டு வந்தோம் அப்படின்னு நினச்சி இங்கே பழனிவேலு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அங்கே சரக்கை இறக்கி வச்சவங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எங்களுக்கும் அடுத்தடுத்து நிறைய வண்டியெல்லாம் இருக்குது, நாங்களும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், நேரம் ஆகுதுப்பா, முதல்ல பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதை தான்ப்பா நானும் தேடிட்டு இருக்கேன், பணத்தை எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்ல, அட என்னப்பா நீ பணத்தை ஒரு பொறுப்பாக எடுத்துகிட்டு வரது இல்லையா, நல்ல ஆளுங்களை தான் வேலைக்கு வச்சிருக்காரு இந்த பாண்டியன்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு குடோனுக்கு உள்ளேயும் போய் தேடுறாங்க. அங்கேயும் பணத்தை காணோம், எங்கே போட்டோம், பணப்பையை இங்கே தானே வச்சுருந்தோம், ஐயோ 25,000 பணமாச்சே, மாமாவுக்கு தெரிஞ்சால் நம்மளை நல்லாவே திட்ட ஆரம்பிச்சிருவாரேன்னு நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. வேறு வழியே இல்லை, வந்திருக்கவங்களும் இங்கே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்க உடனே எங்கள் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி குடோனுக்கு உடனே வர சொல்கிறாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்ல, பணத்தை காணுமாமான்னு சொல்கிறாங்க. டேய் என்னடா நீ ஒரு பணத்தை கொடுத்தா அதை பொறுப்பாக உன்னால் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்க கூட முடியாதா, உன் கையில் தானே பணத்தை கொடுத்தேன், என் முன்னாடி தானே வாங்கிட்டு போனேன், எங்கடா போட்ட பணத்தை அப்படின்னு சொல்லி கேட்க, அதானே மாமா நானும் தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்டேருந்து நான் பத்திரமா தான் மாமா கொண்டு வந்தேன், அப்படி இருக்கப்போ எங்கே மிஸ் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியலையே மாமா, இப்போது வந்திருக்கவங்க வேற பணத்தை கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, சீக்கிரம் வாங்க மாமா அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் ரொம்ப கோபத்தோடு கிளம்பி போகிறாங்க. எதுக்கு இப்படி அப்பா கோவமாக கிளம்பி போகிறாருன்னு கேட்க, உங்கள் மாமா ஏதோ பணத்தை தொலைச்சிட்டாராம், அதான் ஃபோன் பண்ணி கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு மாமா மாட்டிக்கிட்டாரா, அவ்வளோதான்ற மாதிரி செந்திலும் கடையில் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனை கிளம்பி வண்டி எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. அங்கே போனால் அங்கே வந்திருக்கவங்க நின்றுட்டுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு கடை கணக்குலேருந்து அந்த பணத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. வந்திருக்கவங்களும் இங்கே பழனிவேலை திட்டிட்டு போக பாண்டியனுக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. பணத்தை எங்கே தாண்டா போட்டு தொலைஞ்சேன்னு சொல்லி இங்கே பலன்னு ஒரு அறையும் விட்டுறாங்க. பழனிவேல் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருங்க மாமா நான் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வண்டியையும் தேடுறாங்க, வந்த வழியெல்லாம் தேடுறாங்க, எங்கேயுமே பணத்தையும் காணும், எதையுமே காணும், எங்கே போயிருக்கோம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பழனிவேல் பல யோசனைகள் இருக்காங்க. அதே நேரம் இங்கே பழனிவேல் நேரம் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கோமதி கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. என்னடா பணத்தை 25,000 பணத்தை காணுமா அப்படின்னு அதிர்ச்சி ஆகிற. டேய் நல்லா யோசிச்சு பாருடா, பணம் எங்கேயாவது நீ தாண்டா மறந்துட்டு வச்சிருப்பேன்னு சொல்ல, இல்லைக்கா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, கடையில் மாமா என் கையில் பணத்தை கொடுத்தாரு, நான் தான் வாங்கினேன் எங்கள் கோமதி கிட்ட. அப்போது வீட்டுக்கு ரொம்ப ஆவேசமாக பாண்டியன் வராங்க. ஐயோ மாமா வந்துட்டாருக்கா, ஏற்கனவே அவர்கிட்ட ஒரு அறை வாங்கினா அதையே என்னால் தாங்கிக்க முடியல, இப்போ கதிரை அடிக்கிற மாதிரி நீ போட்டு அடித்தாலும் அடிச்சிருவாருக்கான்னு நினச்சி ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. வீட்டில் ஏற்கனவே எல்லாரும் இருக்காங்க. முக்கியமாக சரவணனும் தங்கமயிலும் பக்கத்தில் கோவில் வரைக்கும் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க இன்னும் வரலை, அவங்க மட்டும் வீட்டில் இல்லை. இப்படி எல்லாரும் வீட்டில் இருக்க நேரம் பார்த்து பாண்டியன் கண்டபடி இங்கே பழனிவேலை திட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இந்த பணம்லாம் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன பணம், கஷ்டப்பட்டதுனால தான் நான் இந்த அளவுக்கு இப்போ முன்னேறி வந்திருக்க முடியுது,
என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிஞ்சுது. இப்போ சரவணனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சுது. மற்ற 2 பேரும் தருதலையா தெரிஞ்சாலும் சரவணனாவது நான் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற பிள்ளையா இருக்கான். அடுத்து அரசி இருக்கா, அரசிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி நீங்கள் ஊதாரித்தனமாக சுற்றுறதுக்கும் கவனக்குறைவாக இருக்கிறதுக்கும் நான் தான் கிடைச்சனான்னு சொல்லி கண்டபடி கண்டபடி இங்கே பழனி வேலைத்திட்ட செந்தில் சொல்கிறாங்க. அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க, அந்த பணம் எங்கே போயிருக்க போது, மாமா என்ன தெரியாமல் எடுத்தா வச்சிருக்க போறாருன்னு சொல்ல, அவன் செஞ்சாலும் செய்வேண்டா, இது நாள் வரைக்கும் அந்த கடையில் வேலை பார்த்ததுக்கு நான் அவன்கிட்ட இதுதான் சம்பளம்னு சொல்லி உருப்படியாக ஒரு பணம் கூட நான் கொடுத்தது கிடையாதுல்ல. அதனால அந்த நினைப்பில் அந்த பணத்தில் இவன் கையை வச்சாலும் வச்சிருப்பான். இன்னைக்கு நாளை குடோனுக்கு போக முடியலன்னு சொல்லி தான் அந்த பணத்தை அவன் கையில் கொடுத்து அனுப்பி வச்சேன். இதுதான் சரியான நேரம் நினச்சி அவன் அந்த பணத்தை எடுத்திருக்காண்டான்னு இங்கே பாண்டியன் சத்தம் போட, இது பழனிவேலுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கோமதி உடனே சொல்கிறாங்க, என்னங்க இத்தனை வருஷமாக தம்பி ஏன் கூட இங்கே வீட்டில் இதே எனக்காக இருந்துட்டு இருக்கான். இவனை போய் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் கோமதி, நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி கோமதியுடைய வாயை அடைச்சிட்டு பாண்டியன் திரும்பவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பழனி வேலை பக்கத்தில் வரவங்க உண்மையை சொல்லடா, பணத்தை எங்கே வச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ சொந்தக்கார பாயில போனதுனால தான் இவ்வளோ நேரம் அமைதியாக நின்று உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவே இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன்னு சொல்ல, இது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. கதிரும் வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. கதிரையும் திட்டி வாய் அடைக்க வச்சுட்டு இங்கே பழனி வேலை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு இந்த பணம் இன்னைக்குள்ளே வந்தே ஆகணும்னு சொல்லி கையை நீட்டி ஒசத்தி பேச ஆரம்பிக்க, இங்கே பழனி வேலைக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நான் தான் சொல்கிறேன்ல மாமா, அந்த பணத்தை நான் தான் வாங்கினேன்னு சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறமும் ஏன் என்னை நம்ப மாட்டீங்க? பின்ன எப்படி அந்த பணம் என் கையை விட்டு போணுச்சுன்றது எனக்கு இன்னும் தெரியல மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் வந்துட்டு ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. அந்த பணத்தை நான் இப்போ கடை கணக்குலேருந்து நான் எடுத்திருக்கேன், திரும்ப எப்படிடா நான் அதில் முதலீடு போடுறது? இந்த பணம் இப்படி ரொட்டேஷன்லேயே நம்ம வாழ்க்கை வந்துட்டு போயிட்டுருக்கு. அது உனக்கு தெரியும் தானே? இந்த கடையில் இத்தனை வருஷமாக இருக்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தில் கையை வைக்க உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அந்த பணத்தை வச்சு நீ என்னடா செலவு பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இல்லை உன் மருமகனுக்கு அதான் இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டியான், மாசமான 10,000 பணம் கொடுக்கணும்னு சொன்னால் அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்றதுக்காக இப்படி பணம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி கடை கணக்குலேருந்து கையை வச்சுட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மாமா இப்படி பேசுறீங்கன்னு சொல்ல, பணத்தை தொலைச்சது மாமாவா இருந்தாலும் ஆனால் அவர் எனக்காக செய்ய போகிறது அவர் சொந்த பணத்திலேருந்து செய்வாரே தவிர இப்படி அந்த பணத்தை திருடி எனக்காக செய்யணும்னு அவர் ஒரு நாள் நினைக்க மாட்டார். அப்படியே அவர் கொண்டு வந்து கொடுத்துருந்தாலும் அதை நான் வாங்கியிருக்கவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும், அந்த பணத்தை எப்படி வீட்டுக்கு கொடுக்கணுன்றதும் தெரியும். அதை விட்டுட்டு என்னையவோ மாமாவையோ பற்றி தப்பாக இழுத்து பேசாதீங்க. எதையுமே எல்லாத்தையும் நேரில் பார்த்த மாதிரி பேசுகிறீங்க. மாமா தான் இந்த பணத்தை எடுத்தாருன்றதை நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? எல்லாத்துக்கும் கண்ணு காது மூக்கு வச்சு ஈஸியாக பேசிடலாம், வார்த்தைகளையும் விட்டுடலாம். ஒருவேளை மாமா தப்பு இல்லைன்னா உங்கள் முகத்தை எங்கே கொண்டு வச்சுப்பீங்க? இப்போ இப்படி பேசுகிறீங்களே, மாமா மேலே தப்பு இல்லைன்னா அவர்கிட்ட நீங்கள் நேராக மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி எங்கள் கதிர் பயங்கரமாக திட்டுறாங்க பாண்டியனை. பாண்டியன் இதை கேட்டு, நீ நிறுத்து, பேசுகிறதுக்கு மட்டும்தான் உனக்கெல்லாம் தெரியும், எதையுமே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் அதோட அருமையும் தெரியும்னு சொல்ல, நானும் வேலைக்கு போகிறேன், கஷ்டப்படுறேன், சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு நாளும் உங்களை மாதிரி இந்த வீட்டில் நான் நடந்துக்கிட்டது கிடையாதுன்னு சொல்ல, இங்கே பாரு, நீ எத்தனை நாளாக வேலைக்கு போகிற? என்ன மிஞ்சி போனால் ஒரு 10-20 நாள் இல்லை ஒரு மாதம் இப்படி வேலைக்கு போயிருப்பியா? நான் எத்தனை வருஷமாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், கிட்டத்தட்ட 40 வருஷமாக நான் அந்த வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ 10 நாள் வேலைக்கு போனதுக்காக அதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதுன்னு எங்கள் பாண்டியன் சொல்ல, எத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும் கஷ்டம்தான், அதோட வலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கதிரும் நான் உங்ககிட்ட பேச தயாராலன்னு சொல்லிட்டு திரும்பவும் பழனிவேல் கிட்ட பாயிறாங்க. இதை பொறுக்க முடியாத கோமதி உடனே போதும் நிறுத்துங்கன்னு சொல்லி வேகமாக சத்தம் போட, என்ன இந்த பணத்தை உன் தம்பிக்கிட்டேருந்து நீ வாங்கி கொடுக்க போறியா இல்லைன்னு சொல்லி எங்கள் பாண்டியன் கோமதிகிட்ட கேட்குறாங்க. அந்த பணத்தை என் தம்பியே எடுக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் எப்படி நான் அந்த பணத்தை என் தம்பிக்கிட்டேருந்து வாங்கி கொடுக்க முடியும்? சரியாக யோசிச்சு பாருங்க, அந்த பணத்தை எங்கே வச்சிங்கன்றது தெரியணும்னு சொல்ல, போதுக்கா, இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்ததுக்கு எனக்கு சரியான பாடத்தை மாமா கொடுத்துட்டாரு. நான் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்திருக்கேன், உனக்காக நான் இந்த வீட்டில் இருந்திருக்கேன், ஏன் என் மருமக பிள்ளைங்களுக்காகவும் இந்த வீட்டில் இருந்திருக்கேன், எல்லாருக்காகவும் யோசித்து இந்த குடும்பம் பிடிச்சு போனதுனால இருந்தேன். ஆனால் இப்படி ஒரே நிமிஷத்தில் என் மேலே நம்பிக்கையே இல்லாத மாதிரி மாமா நடந்துக்கிட்டது எனக்கு என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதே போல் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள் காணாமல் போனால் கூட என் மேலே தான் பழி போடுவார். இல்லை எனக்கே ஒரு நினைப்பு கூட வருக்கா, என் மேலே சந்தேகப்படுறாங்களோன்ற ஒரு எண்ணமும் என் மனசு கடந்து உறுத்திட்டே இருக்கும். அதெல்லாம் எனக்கு வேணாக்கா, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்ல, இதை கேட்ட கோமதியை அப்படியே கண் கலங்குறாங்க. டே என்னடா பழனி, அவர் தான் இப்படி நடந்துக்கிறாருனா நீயும் ஏன்டா இப்படி பேசுகிறேன்னு சொல்ல, இல்லைக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, மாமா இதுக்காக நீங்கள் எதுக்கு வீட்டை விட்டு போகணும், சும்மா இருங்க மாமா, உங்களுக்காக நாங்கள் இருக்கோன்னு சொல்ல, இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. அப்போ இந்த பழனி வழியை பார்த்து இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, இந்த வீட்டை விட்டு கிளம்புறதா இருந்தாலும் எடுத்த பணத்தை இடத்துல வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் பழனிவேல், அந்த பணத்தை நான் எடுக்கலைன்னு சொல்கிறேன், நீங்கள் நம்புற மாதிரி இல்லை, கண்டிப்பாக உங்கள் பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், அந்த படத்தை நானே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாண்டியன், பாத்திலடி, பணத்தை எடுத்ததுனால தான் இப்போ இவனுக்குள்ள ஒரு பயம் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புறான்,
எடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்கிறான் அப்படின்னு இங்கே பாண்டியன் சொல்ல இங்கே கோமதி ரொம்ப கண் கலங்கி தன்னுடைய தம்பியை பார்க்குறாங்க. இங்கே உள்ளே போகிற பழனி வேலை வந்துட்டு தன்னுடைய பையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் போகிறாங்க. வெளியில் போனால் அப்போ தான் சரவணனும் தங்கமயிலும் வந்து நிற்கிறாங்க. எங்கே மாமா எங்கே கிளம்பிட்டீங்க? எங்கள்கிட்ட சொல்லாமல் ஊருக்குள்ளே கிளம்பி போகிறீங்களா? எங்கேயாவது டூர் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே தங்கமயில் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் உள்ளேந்து கோமதி கதிர்னு ராஜினி எல்லாருமே ஓடி வராங்க. நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு அப்போ நடந்த பிரச்சனை எல்லாமே கோமதி மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டில் இருக்க 2 பேரும் பணமா எந்த பணம் அப்படின்னு சொல்லி தங்கமயில் கேட்க மத்தியானம் குடோனுக்கு போக சொல்லி பணம் கொடுத்துருக்காரு. அந்த பணத்தை வண்டி மேலே வச்சுருந்துருக்கான். இப்போ அந்த பணத்தை காணும். அந்த பணத்தை இவன் தான் எடுத்தான்னு சொல்லி வீட்டில் பெரிய பிரச்சனையை போயிட்டுருக்குன்னு சொல்ல ஐயோ அத்தா அந்த பணமா அது என்கிட்டேல இருக்குன்னு எங்கள் தங்கமயில் சொல்கிறாங்க. உங்ககிட்ட எப்படி அந்த பணம் வந்துச்சுன்னு சொல்ல இங்கே வெளியிலே நின்றுட்டுருக்காங்க பழனிவேல். எல்லாரும் வீட்டுக்குள்ளே வராங்க. கதிர் தான் கையை பிடிச்சி திரும்பவும் வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுத்தி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க பழனிவேலை. அப்போது இங்கே பாண்டியன் கிட்ட வந்து மாமா அந்த பணம் என்கிட்டேல இருக்குன்னு சொல்ல அந்த பணம் எப்படிப்பா உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா மதியம் நான் தான் சாப்பாடு கொண்டுட்டு வந்தல உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க ஆமாப்பா எப்பயும் நீ தானே கொண்டு வரேன்னு எங்கள் பாண்டியன் சொல்ல அப்போது பை வண்டி மேலே இருந்தது. என்ன பை என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சரி யாராவது எடுத்துகிட்டு போயிட போகிறாங்களே நினச்சி தான் நான் என்னுடைய சாப்பாட்டு கூடையில் எடுத்து வச்சேன். மறந்துட்டேன் மாமா உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வரதுக்கு அதை அப்படியே கொண்டு வந்துட்டேன். சரி ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலான்னு இருந்தேன் மாமான்னு சொல்ல அட என்னம்மா நீன்ற மாதிரி எங்கள் பாண்டியன் வந்துட்டு தங்கமயில பார்க்க இந்தாங்க மாமான்னு சொல்லி அந்த பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ கோமதியிலேருந்து மொத்த பேரும் எங்கள் பாண்டியனை ரொம்ப டென்ஷனோடையும் வெறுப்பாகவும் பார்க்குறாங்க. ஒரு நிமிஷத்தில் என் தம்பியை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கள. இத்தனை வருஷமாக அவன் வீட்டில் இருந்திருக்கான். ஆனால் அவனை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவு தானான்னு கோமதியும் தட்டுறாங்க. அது இல்லைப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன் சொல்ல வந்தாலும் போதுக்கா எனக்காக யாரும் இனிமேல் பேச வேணாம். என் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் அதுக்கப்புறமும் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்க்கா. நான் இப்போயே கிளம்புறேன்னு சொல்ல இங்கேருந்து போகிற பழனி வேலை பாண்டியன் பார்த்துட்டே இருக்காங்க. என்னங்க தப்பு அவன் மேலே இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ கூட உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு கூட தோணலையான்னு சொல்ல என்ன உங்களை விட வயசில் சின்னவனாக போயிட்டான் இவங்கிட்ட போய் எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு நினைக்கிறீங்களான்னு இங்கே கோமதியும் கேட்குறாங்க. இங்கே தங்கமேல் நீ என்ன நினச்சிட்ருக்க? எந்த ஒரு விஷயத்தையும் நீ தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாமல் பண்ணுறியான்னு தெரியல. ஆனால் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இந்த வீட்டில் பிரச்சனையை மட்டும்தான் கொண்டு வருது. இப்போ பாரு நீ பண்ணுற ஒரு சின்ன வேலையால் என் தம்பி இந்த வீட்டை விட்டு போகிற நிலைமைக்கு ஆயிடுச்சுலன்னு சொல்லி கோமதி தங்கமயில திட்ட சரவணனும் திட்டுறாங்க. தங்கமயிலும் பேச்சு வாங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே கதிர் சொல்கிறாங்க இப்போ யார் மேலே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக ஒரு மன்னிப்பு கூட கேட்கலனா எப்படின்னு கதிர் ஏற்றி விட உடனே இங்கே பாண்டியன் நில்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பழனிவேலை. இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட பழனிவேல் இல்லை மச்சான் நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்ல இது பாண்டியனுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. கண் கலங்குறாங்க. இத்தனை வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாளாவது அந்த கடை கணக்கில் நான் கையை வச்சிருக்கேனா இல்லை கை வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு இங்கே பாண்டியனை திருப்பி கேள்வி கேட்க பாண்டியன் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் பழனிவேல் சொல்கிறாங்க சின்ன வயசில் அக்கா உங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது நான் எனக்கு எத்தனை வயசு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போவே அக்கா பின்னாடி ஓடி வந்து வேணாம். அப்போதுலேருந்தே நீ நல்லா தானே மாமா பார்த்துட்டு வந்தீங்க நல்லா தான் வளர்த்தீங்க. அப்படி இருக்கப்போ உங்கள் வளர்ப்பில் வளர்ந்த நான் எப்படி திருடுவேன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் என்னை வளர்த்த விதம் தப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பார்த்தீங்கல்ல இப்போது உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். பின்னால் எதுவும் பிரச்சனைனு கூட என் மேலே தான் உங்களுக்கு சந்தேகம் வரும். இதுக்கப்புறம் நான் எதுக்கு மச்சான் இந்த வீட்டில் இருந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பையன் எடுத்துகிட்டு கிளம்ப ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி நீங்கள் எதுக்கு வீட்டை விட்டு கிளம்பணும்? பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் வந்து தங்கமயில பார்க்க தங்கமயில் அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. என்ன மயிலே நீ கூட ஒரு மன்னிப்பு கேட்காம நிற்கிற. பேசாம மாமா கிட்ட ஒரு மன்னிப்பு கேளு அப்படின்னு இங்கே வந்து சரவணன் சொல்ல நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எல்லாம் மூல காரணமே நீ தானே. அப்போ நீ தான் மன்னிப்பு கேட்கணும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா கூட நானாவது அப்பாட்ட சொல்லியிருந்திருப்பேன். உன்னுடைய மறதின்னு ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி தங்கமயில திட்டுறாங்க. உன்னை தங்கமயில வேறு வழி இல்லாமல் என்னை மன்னிச்சிருங்க நான் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன். நான் செஞ்ச விஷயம் இப்படி உங்களுக்கு பிரச்சனையாகவும் நினைக்கலன்னு சொல்ல பரவாயில்லப்பா மயில நான் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னு இங்கே பழனிவேல் சொல்கிறாங்க. அப்போ தான் பாண்டியன் பக்கத்தில் வந்து எங்கள் பழனிவேல் கிட்ட என்னை மன்னிச்சிட்றா அப்படின்னு சொல்ல இல்லை மச்சான் உங்களுடைய மன்னிப்பு எனக்கு தேவைப்படாது. நான் இப்போயே கிளம்புறேன்னு சொல்லிட்டு பையன் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இங்கே கோமதி பின்னாடியே ஓடி போக இது பாண்டியனுக்கு மிகப்பெரிய அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது. இங்கே தங்கமயிலையும் பார்த்து முறைக்கிறாங்க. என்னப்பா நீ பொறுப்பான ஒரு பிள்ளையா இருப்பேன்னு நினச்சா என்னமோ இவ்வளோ அசால்ட்டாக இருந்திருக்க. இப்போ பாரு குடும்பத்தில் நீ பண்ண ஒரு சின்ன வேலையால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. நான் என் கூடவே இந்த என் மச்சானே நான் சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்துறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எல்லாமே
எல்லாமே தங்கமயிலால தான் நடந்திருக்கு. ஆனால் பாண்டியன் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அதை அவங்களால ஏற்றுக்கவும் முடியல. இவ்வளோ ஈஸியாக நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்க முடியாமல் எங்கே வந்து பழனிவேல் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. ஆனால் கோமதிக்கு தான் மனசு தாங்க முடியாமல் கதிர், கோமதி, ராஜினி எல்லாருமே பின்னாடி ஓடி போய் திரும்பவும் அவர்கிட்ட அங்கே சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சமாதானம் ஆகாமல் அந்த வீட்டை விட்டு போனாதான் எங்கள் பாண்டியனுக்கும் புத்தி வரும்.